ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் பிளஸ். இளம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றிய தன்னார்வலர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2026 டு 27 தமிழ்நாடு பட்ஜெட் வந்துடுச்சு. பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது முன்னாடி ஒதுக்குனாங்க, இப்போ 44,000 அப்படின்னு சொல்லி ஒரு 4,000 கோடி குறைஞ்சிருச்சு. இளம் தேடி கல்வி திட்டத்துக்கு தனியா எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த திட்டம் தொடருதா, நிறுத்தப்பட்டுடுச்சா, தன்னார்வலர்களுடைய நிலை என்ன? ஸோ இப்ப பலரும் கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாருமே இந்த பட்ஜெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 28 போல ஒரு செஷன் நடக்கும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நமக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்குல எல்லாரும் உள்ள இருந்தப்ப மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது, அந்த கற்றல் இடைவெளியை சரி செய்யறதுக்காக தமிழ்நாடு அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்குச்சு. தன்னார்வலர்கள் மூலமா மாணவர்களுக்கு பள்ளி நேரத்துக்கு அப்புறமா அவங்கள கூடுதலா கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்த ஒரு திட்டம் தான். அதுக்கப்புறம் இந்த திட்டம் இல்லம் தேடி கல்வி 2.0 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டுச்சு. 2024 டு 25 பட்ஜெட்ல மட்டும் இந்த இரண்டாம் கட்டத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு நிதி. சரி, இப்போ என்ன ஆச்சு இந்த திட்டம்? 2025 சில மாவட்டங்கள்ல இல்லம் தேடி கல்வி மையங்கள் எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்லணும். உதாரணமா கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஆரம்பத்துல இருந்த 6,722 மையங்கள் 2025 பாத்தீங்கன்னா வெறும் 838 குறைஞ்சிருந்துச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலயும் அதே மாதிரிதான். தன்னார்வலர்கள் குறைஞ்சதால பல மையங்கள் மூடப்பட்டதா 2025 டிசம்பர்ல செய்திகள் வெளியாச்சு. இதனால பல தன்னார்வலர்களும் இப்போ ஜூன் ஆரம்பிச்சதுல இருந்து யாருமே கிளாஸ் எடுக்கல. அப்போ திட்டம் முடிவடைஞ்சிருச்சா அப்படிங்கிற சந்தேகத்துல நிறைய பேர் கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் போயிட்டு மனு எல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. 2026 தமிழ்நாடு அரசினுடைய இல்லம் தேடி கல்வி செயலி பாத்தீங்கன்னா கூகுள் பிளேல இந்த ஜூன் 5ஆம் தேதி 2026 வரைக்கும் அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த திட்டத்துக்கான செயல்பாடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நம்பி காத்துட்டு இருந்தாங்க. அதுல மாணவர் வருகை பதிவு உள்ளிட்ட வசதிகள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த செயலியினுடைய டெவலப்பரா தமிழ்நாடு அரசின் ஸ்டேட் மிஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் சமக்ர சிக்ஷா இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் தான் இது அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆப்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஜூன் 5ஆம் தேதி கூட ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதுவும் அட்டெண்டன்ஸ் போடுறதுல அப்டேட் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இல்லம் தேடி கல்வி 2.0 திட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த தாக்க மதிப்பீடுன்னு சொல்லுவோம், அது மேற்கொள்ளப்பட்டு இருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இந்த ஆய்வு பாத்தீங்கன்னா ஒரு 13 மாவட்டங்கள்ல 79 பள்ளிகள் 1,102 மாணவர்கள் இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிதான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. திட்டத்தினுடைய அந்த தாக்க மதிப்பீடு. இந்த ஆய்வுல திட்டம் மாணவர்களுடைய அடிப்படை கற்றல் திறனை வலுப்படுத்தவும், மாணவர் ஈடுபாடு மற்றும் பள்ளியின் வருகையை மேம்படுத்துறதுக்காகவும் உதவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மதிப்பீடு செய்யப்பட்டதா கூறப்படுது. இதுல இருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாகுது. திட்டம் குறித்து அரசு தரப்புல மதிப்பீடு மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் 2026லயும் இருந்திருக்கு. ஆனா பட்ஜெட்ல ஏன் தனி நிதி இல்லை? இங்கதான் பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம். 2026 டு 27 இடைக்கால பட்ஜெட்ல தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு மொத்தமா ஒரு 44,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. பட்ஜெட் உரையில நம்மளுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், இந்த மாதிரி பல திட்டங்களோட குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இல்லம் தேடி கல்விக்கு மட்டும் தனியா எவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துல சொல்லல. இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன நம்ம நிதி ஒதுக்குறோம் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. அப்போ இப்ப கிடைச்சிருக்கிற இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு நம்ம ஒரு 3 விஷயங்களை மட்டும் தெளிவா சொல்ல முடியும். 1,
இல்லம் தேடி கல்வி திட்டம் முழுமையா ரத்து செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு கிடைக்கல. ரெண்டாவது விஷயம், 2026லயும் திட்டத்துக்கான அந்த செயலி ஆப் அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. மூணாவது விஷயம், இல்லம் தேடி கல்வி 2.0 குறித்து மாநில திட்டக்குழு தாக்க மதிப்பீடு செஞ்சிருக்கு. ஸோ இது யாருமே மறுக்க முடியாது. ஆனா இந்த 2026 to 27 இடைக்கால பட்ஜெட்ல திட்டத்துக்கு தனியா எவ்வளவு நிதி அப்படிங்கறது வெளிப்படையா குறிப்பிடல. அப்ப இதுதான் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி. சோ நமக்கு ஒருவேளை இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அபிஷியலா இனிமே இல்லம் தேடி கல்வியே இல்ல அப்படின்னு சொல்லி டைரக்டா சொல்லிடலாம். பட் அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. அண்ட் நமக்கு டீச்சர்ஸ் மூலமா இனிமே ஐடிகே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே தான் நமக்கு தெரியுதே தவிர அபிஷியலா கவர்மெண்ட் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. சோ இங்க நம்ம திட்டம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிஞ்சு போன திட்டத்துக்கு எதுக்கு ஆப் அப்டேட் பண்ணாங்க அப்படிங்கறதே தெரியல. சோ திட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளாதான் எடுத்துக்கிட்டோம். சோ நம்ம எடுத்துக்கிட்டதால கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஐடிகே இருக்க மாதிரியே இல்ல. அதான் ஸ்கூல் நல்லா ரன் ஆகுது இல்லையா. சோ எதுக்கு ஐடிகே அப்படிங்கிற தாட்டுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் வந்தாச்சு. சோ சைலண்டா அந்த ஸ்டார்ட் பண்ண திட்டத்தை சைலண்டாவே க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதா சொல்லணும். ஏன்னா யாருமே இத பத்தி பேசவே மாட்டாங்க. நியூஸ்ல ஆகட்டும் இல்ல முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இப்போ எதிர்கட்சியா இருக்கவங்களாகட்டும் யாருமே இல்லம் தேடி கல்வியை பத்தின ஒரு கேள்வியை எங்கேயுமே முன்வைக்க மாட்டாங்க. ஒன்லி தன்னார்வலர்கள் மட்டும்தான் ஐடிகே இருக்கா இல்லையா, ஏதாவது அப்டேட் கிடைச்சதா, என்ன சொல்லியிருக்காங்க, தொடருமா தொடராதா, முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ஐடிகேல இப்ப இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பத்தி பேசுறாங்க. அண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு போனவங்க கூட ஐடிகேவை முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா மீண்டும் பழையபடி எல்லா மையங்களும் செயல்படும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்காக நம்ம காத்துட்டுலாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஸோ ஏன்னா தற்போதைய அதிகாரப்பூர்வ தகவல்கள்ல அதுக்கான முழுமையான ஒரு அறிவிப்பு இன்னுமே தெளிவே இல்லாத ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க. அது மேபி வந்துச்சுன்னா அப்ப போயிட்டு நீங்க பாத்துக்கலாம். ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னார்வலர்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு டிகிரி முடிச்சவங்க தான். ஒரு சில பேர் தான் 12th முடிச்சவங்களா இருப்பீங்க. 12th முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா அடுத்து வர குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் டெட் கிளியர்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கோ எஸ்ஜிடிக்கோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படியே இல்லையா நீங்க டெட்டெல்லாம் கிளியர் பண்ணல அப்படின்னா டெட் எக்ஸாமும் இப்போ வரும், அந்த எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ குரூப் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ குரூப் 2 எழுதுறதுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த டைம் போஸ்டிங் அளவு கம்மியா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ்டு தான், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் ப்ரிலிம்ஸ்க்கு. குரூப் 4க்கு அந்த ஒரு எக்ஸாம் தான், அதுல நிறைய போட்டிகள் இருக்கும், நிறைய பேர் எழுதுவாங்க 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறதால. குரூப் 2க்கு இதெல்லாம் 2 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுத மாட்டாங்க. பட் யூ ட்ரை. டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா குரூப் 2க்கு அப்ளை பண்ணுங்க. அதுக்காக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு நிரந்தரமான பணியெல்லாம் கிடையாது. சப்போஸ் இப்ப அதை க்ளோஸ் பண்ண நிலையில தான் இருக்கு. சப்போஸ் அதை திரும்பியும் கண்டினியூ பண்ண சொல்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு டீச்சரா கூட உங்களுக்கு தற்காலிகமா தான் போடுவாங்களே தவிர பெர்மனண்டான ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்காது. அதனால பெர்மனண்டான ஜாபுக்கு யோசிங்க, அதுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்மளுக்கு மதிப்பூதியம் கூட பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் மதிப்பூதியம் கொடுப்பாங்க. ஸோ இங்க செய்யற அந்த டீச்சர் வேலையை யூஜிடிஆர்பியோ இல்லை எஸ்ஜிடியோ எழுதி ஸ்கூல்ல போயிட்டு நீங்க டீச்சர் வேலையை செய்யுங்க, சரிங்களா? அப்படியும் இல்லையா, நமக்கு நிறைய தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் வருது. அது 12,000 15,000 18,000 சேலரி. இது ஃபிக்ஸடு தான். ஸோ இந்த 1 இயருக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்எம்சி மூலமாக கிடைச்சாலும் நீங்கள் வந்து போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ ஐடிகேக்காக எக்காரணத்தை கொண்டும் காத்துட்ருக்காதீங்க. இது 99% வந்து நமக்கு திரும்பி தொடர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த விஷயங்கள்லாம் என்னதான் அவங்க பண்ணியிருந்தாலுமே ஏன்னா ஒரு பர்சன் கூட நம்மளுக்கு திருப்பியும் வந்து அது ரன் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இல்லை பாருங்க. எதுவுமே இதெல்லாம் இருக்குதான், ஆனா யாருமே ஏன் அதை பத்தி பேசவே இல்லை. நம்ம கேட்டா கூட, நம்ம மனு கொடுத்துருந்தா கூட அந்த மனுவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஈவன் நீங்க உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ், உங்க ஸ்கூல் ஹெச்எம் அவங்க கிட்டலாம் கூட கேட்டு பாருங்களேன். ஐடிகேவா இல்லைம்மா, அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ன ஆனது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சரியான பதிலை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் அதிகாரப்பூர்வ பதில் இல்லை. திட்டம் வந்து இனிமேலும் தொடரும் அப்படின்னு சொல்லியும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து ஓகே ஐடிகே வந்து தொடர்ந்து செயல்படும் தான் போல அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் அதுவுமே இல்லை. முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மதிப்பீடு எல்லாமே வந்து அவங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஓகே ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னா இனிமே இதுக்கு ஐடிகே, அப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றப்ப அப்போ அந்த திட்டத்தை வந்து நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தோம். ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். அச்சீவ் பண்ண பிறகு அந்த திட்டம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரசாங்கம் யோசிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு தெளிவான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுக்கு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவை இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றிய எல்லா தன்னார்வலர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. ஏன்னா தன்னார்வலர்கள் இதுக்கு மேலேயும் உங்களையே நீங்கள் ஏமாத்திட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் இல்லை உங்கள் மாவட்டத்தில் தற்போது இந்த திட்டம் பற்றி என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் திரும்பி உங்களுக்கு தெளிவாகவே வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய எய்மை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுங்க. எத்தனையோ பேர் வந்து குரூப் 2 படிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐடிகே வருமா வராதா அப்படிங்கிற ஆசிலேஷனில் குரூப் 2 ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. தொடர்ந்து குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் டெட்டுக்கு, எஸ்சிடிக்கு, யூஜிடிஆர்பிக்கு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா போன ஒரு 2 டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிகேலேருந்து ஒரு சில பேர்லாம் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. குரூப் 4, குரூப் 2 இதுக்கு எல்லாமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.